நாளைக்கு வரப்போற ப்ரமோல பாத்தீங்கன்னா நம்ம மீனாவோட கடையை இந்த ரோகிணி தான் ஏதோ சதி பண்ணி காலி பண்ணிருக்கான்ற விஷயத்த முத்து கண்டுபிடிச்சிடறாரு. எல்லாரும் முன்னாடியும் இது கண்டிப்பா ரோகிணியோட வேலை தான் எனக்கு தெரியும்னு சவால் விடுறாரு. சீக்கிரமா இந்த ரோகிணிக்கு ஒரு முடிவு கட்டணும், அவளே ஒரு ஃப்ராடு, என் பொண்டாட்டிக்கு நான் தனியா கடை வச்சு கொடுத்தா அதே இது காலி பண்றாளா, இருக்கட்டும்னு சொல்லிட்டு நம்ம மீனாவுக்கு ஒரு வண்டியவே வாங்கிட்டு வந்து பிரசன்ட் பண்றாரு. மீனாவும் என்னங்க இது வண்டி வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்க உடனே முத்துவும், மீனா நீ வண்டி வச்சுட்டு ஒரே இடத்துல நின்று பூ விக்கணும்னு அவசியம் கிடையாது. இங்க பாரு, உனக்காக வாங்கின பைக்ல நீ வண்டியில பூவை வச்சுக்கிட்டு எங்க வேணா கொண்டு போய் விற்கலாம், யாருக்கு வேணா கொண்டு போய் விற்கலாம். அதுக்கு விஜயாவும் ரொம்ப கோவப்பட்டு, டேய் இந்த மாதிரி நீ வண்டி வாங்கி கொடுத்து அவளை பூ விற்க அமிச்சனா அப்புறம் வீட்டு வேலையெல்லாம் யார்டா செய்வாங்கன்னு முத்துக்கிட்டே கேக்குறாங்க. அதுக்கு முத்துவும், ஏன் வீட்டுல மீனா மட்டும் தான் மருமகளா, மத்த 2 மருமகள் என்ன பண்றாங்க, அவங்க கிட்ட போய் வேலை செய்ய சொல்லுங்க, எல்லாரோடைய வேலையும் என் பொண்டாட்டி மீனா தான் செய்யணுமான்னு முத்து கத்துறாரு. இதனால விஜயாக்கு ரொம்ப கோவம் அதிகமாகி, சே நம்ம ஒரு ஐடியா பண்ண இவன் ஒரு ஐடியா பண்றானே. மீனா இருந்துகிட்டு நம்ம விஜயா கிட்ட, அத்தை நீங்க வீட்டு வேலையை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க, நான் எல்லா வீட்டு வேலைகளும் இருந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வண்டியில பூ விற்கவே போவேன்னு சொல்றாங்க. உடனே முத்து வந்து, இரு மீனா, நீ எதுக்கு எல்லாரோடைய வேலையும் சேர்த்து செய்யணும், இனிமேல் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செஞ்சுக்கிட்டோம்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, நான் உனக்காக வச்சு கொடுத்த பூ வண்டி கடைய இந்த ரோகிணி தான் காலி பண்ணான்னு எனக்கு நல்லா தெரியும், சீக்கிரமே அவளுடைய உண்மையான முகத்தை உங்க எல்லாருக்கும் காட்டுறேன்னு முத்து சவால் விடுறாரு. நம்ம எதிர்பார்க்கறதெல்லாம் நடக்குதா இல்லையான்னு கூடிய சீக்கிரத்துல